டைனோசர்கள் மம்மூத் யானைகள் போல் ஒரு காலத்தில் இந்த உலகை ஆக்கிரமித்திருந்த உயிரினங்கள் கால மாற்றத்தால் அழிந்துவிட்டன. மனித இனமே தற்போது இந்த உலகை ஆள்கிறது. ஆனால் புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் போன்ற அபாயகரமான சூழலியல் காரணங்களாலும் நாடுகளிடையே மீண்டும் அதிகரித்து வரும் போர் கலாச்சாரத்தாலும் பூமி பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. எனவே என்றோ ஒரு நாள் மனித இனமும் இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக அழிந்து போகும் என்பதால் மனிதர்களுக்கு பிறகு இந்த பூமியை ஆட்டுவிக்கப் போவது எந்த உயிரினம் என்கிற கோணத்தில் விஞ்ஞானிகள் ஆய்வுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மனிதர்களுக்கு பிறகு பூமியில் அடுத்தது யார் என்கிற கூற்றை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டிம் கோல்சன் முன்வைத்துள்ளார். மனித இனம் முடிவுக்கு வந்த பிறகு சிங்கம், புலி போன்ற வேறு எந்த பெரிய விலங்கினங்களும் பூமியை தனதாக்கிக் கொள்ள வாய்ப்பில்லை என கணித்துள்ள அவர், பூமியின் நிலப்பகுதியில் அல்லாது கடலில் வாழும் உயிரினமான ஆக்டோபஸ்கள் தான் மனிதனுக்கு மாற்றாக இந்த உலகை ஆக்கிரமிக்கும் என்கிறார். மனிதர்களைப் போன்ற புத்தி கூர்மையும் பண்பும் கொண்டுள்ள ஆக்டோபஸ்கள் பரிணாம வளர்ச்சி